வடக்கு மாகாண சபையினால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகளில் ஒன்றான தென்னேரி குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுற்றுலா மையமானது இன்றும் பயனற்று காணப்படுகின்றது. அதை பார்த்தோம்னு சொன்னால் 2017ஆம் ஆண்டு மே மாதம் முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையில் 6 மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சுற்றுலா மையமானது இன்றும் அதாவது மக்களுக்கு பயனற்றவாறே காணப்படுகின்றது. அதாவது அங்கே கட்டியிருக்கிற சுற்றுலா மையத்தில் இருக்கிற பொருட்கள் அனைத்து உடைந்து மக்களுக்கு ஒரு பயனற்ற வகையில் காணப்படுகின்றது. 6 மில்லியன் ரூபாய் அதாவது மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட அந்த சுற்றுலா மையமானது 6 மில்லியன் ரூபாய் கட்டப்பட்டிருந்தது. அந்த 6 மில்லியன் ரூபாயும் ஒரு பயனற்று காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பார்த்தோம்னு சொன்னால் அது 2017ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட பிறகு அதற்குரிய செயற்பாடுகள் இல்லாமல் காணப்பட்டிருந்தது. அது படிப்படியாக ஒன்றொன்றா சிதைவடைந்து இன்று பார்க்கும்பொழுது அதில் மொத்தமாக அந்த பில்டிங் அதாவது மொத்தமாக அந்த சுற்றுலா மையமானது 10 காடுகள் வளர்ந்து அங்கே இருக்கிற சுவர்கள் எல்லாம் எழுதி கிறுக்கி மற்றது அதுக்குரிய மின்சார வசதிகள் மற்ற நிலையில் அது காணப்படுகின்றது. இவ்வாறு வினைத்திறனற்ற அபிவிருத்திகளுக்காக பயன்படுத்தப்பட்ட நிதியை விட மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக இந்த நிதியை வேறு விதமாக பயன்படுத்தியிருக்கலாம். இது ஒரு வினைத்திறனற்று மக்களுக்கு பயன்பாடற்று கிடக்கின்றது. இப்போது இதனுடைய தொடர்புடைய பிரதேச சபையாக இருக்கலாம் சரி, அப்படி வேறு எதுவாக இருக்கலாம் சரி, அவர்கள் இதனை எடுத்து மீள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இதை ஒரு தனியாருக்கோ அல்லது வேற ஒரு சமூக மட்டத்தில் இருக்கிற அமைப்புகளுக்கோ இதனை வழங்கி மீண்டும் அதனை ஒரு சுற்றுலா தலமாக கொண்டு வர வேண்டும் என்பதே அந்த ஒரு மக்களின் ஒரு கருத்தாக காணப்படுகின்றது.